ஒருவேளை இந்த சசிகலா வந்து இந்த பசுமுன்ல இந்த 24ஆம் தேதி கட்சி ஆரம்பித்தாலும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அண்ணா திராவிட கழகம் என்ற ஒரு கட்சி, அவருடைய சகோதரர் ஆரம்பித்த அந்த கட்சி, அந்த கட்சியின் பேரிலேயோ அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினால், என்னன்னா தொடர்ந்து ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஒருவேளை நிறுத்தினால் அது வந்து இந்த டிடிவி தினகரன் அவருக்கான வாக்குகளில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார் சசிகலா? இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து கரெக்டா நியாயமா நான் பதில் சொன்னேன். கண்ணன் சார் வந்து ரொம்ப அறிவாய்ந்தவர். இன்னைக்கு கண்ணன் சார் என்னுடைய பேட்டினாவே நானும் நீங்களும் உட்கார்ந்த மினிமம் 1 lakh 2 lakh 3 lakh எல்லாம் போயிட்டு இருக்கு. வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க மினிமம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, டிடிவி தினகரன் வாக்குகளுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்படுமா, டேமேஜ் ஏற்படுமான்னு நியாயமான கேள்வியா? டிடிவி தினகரன்ற ஒரு ஆளுக்கு வாக்குகள் உண்டா? ஒரு தொகுதியில ஒரு 500 வாக்குகள் வாங்க முடியுமா? ஈரோடுல போயிட்டாரு. அந்த 2021 எலெக்ஷன்ல ஒரு 40,000 ஓட்டுல வாங்கிருக்காரு சார் பல தொகுதிகள்ல. என்னுடைய வழக்கறிஞர் பிரிவு அது எலெக்ட் ஆன ஒரு துணைத் தலைவர் கார்த்தின்னு 40,000 ஓட்டு சொன்ன மாதிரி மேல பல இடங்கள்ல 23 24 இடங்கள் அதே ஓட்டு கிடைக்குமா? அதான் கேள்வி. டிசைட் ஃபேக்டரா இருந்திருக்காங்க. ஆமா. ஆனா தினகரன் வாக்காளர்களும் கிடையாது, தொடர்களும் கிடையாது. அவரை சுத்தி நாடாளுமன்றத்துல கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. அதை வச்சு கொஞ்சம் பயன்படுத்திட்டீங்க. சில பேர் ஒரு 10 பேர் சார் வாய் விட்டு சொல்ல முடியும். எனது நண்பர்கள் அவங்க தப்பா நினைப்பாங்க, நான் சொல்ல விரும்பல. ஆகவே திருச்சி முசிறியில் ஒரு எம்எல்ஏ, தஞ்சாவூர்ல எம்எல்ஏ, அப்புறம் வேலூர் வந்தா ஒரு அண்ணன் எம்பி, அவர் பையன் எம்எல்ஏ, சேலம் போனா ஒரு எம்எல்ஏ, அந்த பக்கம் உடுமலையில போனா அங்க ஒரு முன்னாள் அமைச்சர்னு ஒரு 10 பேர் இருக்காங்க சார். அவ்வளவுதான். சென்னையில ஒரு எக்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. விட்டா ஆளே கிடையாது சார். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஓட்டர்ஸும் கிடையாது. அவருதான் சொல்றாரு, யாராவது மனிதர் தமிழக அரசியலில் நான் பிஜேபியோட 15 தடவை ஜெயிலுக்கு போவேன், பிஜேபி கிட்ட சேர மாட்டேன், பழனிசாமின்றது வந்து ஒரு தீய சக்தி, அவரோட முடியவே முடியாது, நோபல் பரிசு துரோகத்துக்கு கொடுக்கணும் பழனிசாமிக்கு, அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட போய் சேர்ந்தத யாராவது ஒத்துக்கிறாங்க? தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், பொது எதிரியாக பழனிசாமியை பார்க்கிறார்கள், கருதுகிறார்கள். இதை தினகரன் சொன்ன அன்னைக்கு தினகரனை அந்த மக்கள் மீது ஏதோ கொஞ்சம் பேர் வச்சிருந்த நம்பிக்கையும் இழந்து எலெக்ஷன் கேம்பெயினே உள்ள போக முடியாது சார் பழனிசாமி கூட. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்கள, அருமையே கேட்கறேன், அதை வேணா தலையங்கமா போடுங்க. அதிமுக அலுவலகத்தில் பூவெல்லாம் தூவி ரெட் கார்பெட் போட்டு கம்பம் விரித்து தினகரன் அழைக்கப்படுவாரா? தினகரன் உள்ளே வந்து அமருவாரா? அலையன்ஸ் அங்கே வந்து பேசுவாரா? பழனிசாமி இதை ஒப்புக்கொண்டு தினகரனை அழைத்து கொண்டு உள்ளே செல்வாரா? இதெல்லாம் நடக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே தான் அவர் அமமுக தனி கட்சி சார், கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவரு அமமுக தனி கட்சி, மலர்ந்து வேறு வரவேற்கணும். அப்ப தேமுதிக போய் பேச்சு, அப்புறம் கூட்டணி கட்சி தானே போய் பேச்சு. அவர் தேசிய அந்த பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே அவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஆமா, எதுல இணைஞ்சா நான் அப்புறம் தனிப்பட்ட சீட்டு கொடுக்கணும்ல. நான் தான் வருங்கால முதலமைச்சர், நான் தான் தலைமை ஏற்றிருக்கேன், நான் பார்த்துதான் சீட்டு கொடுக்கணும். அது தினகரனா இருந்தா என்ன, பிரேமலதா விஜயகாந்தா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, ராமதாஸ் இருந்தாரு கொக்கரிக்கிறாருல, கூப்பிடணும்ல சார். சார் நியாயமா இப்ப தினகரனை உள்ள கூட்டு மரியாதை பண்ணவங்களா இல்லையா? சொல்லுங்க. அதான் சார், அது அவங்க இபிஎஸ் அவர் அண்ணன் சகோதரர், அவர் முடிவு பண்ணுவாரு. அன்பு சகோதரர் என்ன, ஒரு துரோகி சொல்லிட்டு நான் தூக்கு போட்டுக்கிறேன் சொல்லிட்டு எனது அன்பு சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரி துப்புறாங்க ஜனங்க. இது நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த தேர்தல் அரங்கத்தோட நிறைவான கேள்வி. நீங்க வந்து இந்த அதிமுக திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழகம் தான் இந்த 2வது இடத்தில் அதிக வாக்குகளை பெறும் என்று கூறினீர்கள். ஆனால் இதுவரை ஒரு கட்சி கூட கூட்டணி சேரல சார், தாவேகா கூட. எப்படி வருவாங்க சார்? நான் ஓப்பனா சொல்றேன், கூட்டணின்றது ஒரு ஆதரவு தருகின்ற கட்சியாக பார்க்க வேண்டும். அந்த கூட்டணி பலம் என்னன்னு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணி அசைக்க ஆட்ட முடியாது, அது அப்படியேதான் இருக்கும். அது காங்கிரஸா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், கொங்கு தமிழர் கட்சியாக, இப்படி எல்லா கட்சிகளும் இணைந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கொள்கை பிஜேபிக்கு எகென்ஸ்டா எல்லாருமே கம்யூனிஸ்ட்
கம்யூனிஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. ம். பட் இங்க பிரச்சனை பழனிசாமி கூட்டணி கிடைக்க மாட்டேங்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ம். நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கும் ம். அவங்க அடித்தளம் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ம். ஏன்னா அவங்களும் சில தவறுகளை செய்யறாங்க. ம். அங்க யாராவது ஸ்ட்ராங்கா உள்ள வந்தா ம். அவர்களை வரவேற்க வேண்டும் என்பது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவர் இருவர் பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்ட தைரியமா சொல்லுவேன், அது ஒண்ணு கவலை இல்லை. ம். ஆனா விசில் சவுண்ட் எல்லா இடத்துலயும் அடிக்குது. ம். ஆகவே அதுதான் எதிர்கட்சியா வரும்ன்றதுல மாற்று கருத்து ஓகே இல்ல. சார். இன்னைய நிலைமையில அவங்க திமுகவோட கடுமையா போட்டி வரும். அதை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க நீண்ட பயணம் செய்ய வேண்டும். ஓகே. ஆகவே திமுகவுக்கும் அவங்களுக்கு தான் கடும் போட்டி. ம். சார், விடிய அரசுன்னு சொன்னார்ல, ம். யார் சொன்னது? எப்ப EPS பாரு தான். மேடையில இருக்கிறது. ம். இந்த இந்த ஓபிஎஸ் சாரி இபிஎஸ் ம். அந்த கூட்டணி இருக்கவங்க ம். ரொம்ப அறிவு வாய்ந்தவர்கள். அவங்களாம் ம். 6 அறிவு மிஞ்சியவர்கள். 5 ஓகே தான் சார். இருக்கு. சரி, இல்ல கேளுங்க. ஆ. சொன்னாங்கல்ல விடிய அரசுன்னு. ஆமா. விடிஞ்ச உடனே 5000 ரூபாய் போயிடுச்சு அக்கௌண்ட்டுக்கு. ம். விடிஞ்ச உடனே 1,31,00,000 பேருக்கு 5000 போயிடுச்சு சார். அது ஓட்டாயிருமா சார்? ஒரு அது அவ்வளவு ஓட்டாயிருமுங்கீங்களா? சார், நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். எங்க அம்மா சாதனைகள் லேப்டாப் வரைக்கும் போச்சு, கல்யாணத்துக்கு இலவசமா பவுன் வரைக்கும் போச்சு, அரிசி யாரும் கொடுக்க முடியாது இந்தியாவில கொடுத்து காமிச்சாங்க, அம்மா உணவகம்னாங்க, பென்ஷன் நாங்க, எத்தனையோ திட்டங்கள் இருக்கு, கல்விக்கு உதவுனாங்க, பாராட்டணும். இன்னைக்கு அவர் போட்டதை நான் பாட்டுறேன். ஐ வில் நாட் கோ பேக். அவரை பிழகு முதல்வரை நான் பாராட்டுகிறேன். சரியான முடிவு. விடிகால தெரியாம அடிச்சு விட்டார் 5000. இனிமேல் பழனிசாமி விடிய அரசுன்னு இந்த மூதேவி சொல்ல முடியாது. அது விடிந்த அரசு தான். ஆகவே அங்க கடும் போட்டி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தாவேகா எல்லோரையும் அரவணைத்து ஃபார்மேஷனை கரெக்டா பண்ணி டிஎம்கேவோட மோதணும். பழனிசாமி 3வது நிச்சயமாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. எந்த கட்டமைப்பு இல்லைனாலும் நேரா வந்து விசிலுக்கு ஓட்டு போறதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. இத பல பேர் மறைக்கிறாங்க. திமுகவிலே என்ன பண்றாங்கன்னா, என்ன இந்த விஜயை தூக்கி மேல நிறுத்தி சொல்லணுமா அப்படின்னு மறைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அரசியல் அணையாகிவிட்டார். அவர் 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ போறார். கேண்டிடேட்டை தேடுறாரு. நான் சொன்ன மாதிரி இதுதான் நடந்துட்டாங்க. ஓகே, நன்றி சார். 2026 தேர்தலில் மக்கள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள், புகழேந்தி சாரின் கணிப்பு எப்படி இருக்கிறது என்பது அப்போது பார்க்கலாம். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேர்தல் அன்னைக்கு நம்ம 2 பேரும் உட்காருவோம். நிறைய இடத்துல டெபாசிட் போயிட்டே இருக்கும் பழனிசாமி எல்லா இடத்துலயும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.